பிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 17வது சீசனோட 15வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டீமுக்கும், லக்னோ டீமுக்கும் பெங்களூரோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியத்தில நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டீம் போன வருஷம் லக்னோ கிட்ட வந்து ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா, பழி வாங்கி இந்த மேட்ச வின் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, நீங்க வந்து ஏன் இப்படி நினைக்கிறீங்க? நாங்க வந்து அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மோசமான தோல்விய தான் சந்திச்சிருந்திருக்காங்க. எதனால பெங்களூர் டீம் இந்த மாரி ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோக்குள்ள முழுசா போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாஸ் வின் பண்ண பெங்களூர் டீமோட கேப்டன் டூ பிளசிஸ் பார்த்தீங்கன்னா, பவுலிங் சூஸ் பண்ணிட்டாரு. பேட்டிங்ல கிளம்புன லக்னோ டீம் பார்த்தீங்கன்னா, அருமையான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. அது ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு ஓப்பனிங். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 50 ரன் பார்ட்னர்ஷிப் அதுலயும் ராகுல் அவுட் ஆயிட்டாரு. ஆனா குவின்டன் டிகாக் சூப்பராவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. தேவ்தத் படிக்கல் அவுட் ஆயிட்டாரு. மார்கஸ் ஸ்டோயினிஸ் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் சோபிக்கல. 24 ரன்லயே அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஆனா நிக்கோலஸ் புரன் வந்து தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. ஆனா கேட்சுக்கு மேல கேட்ச் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டீம் இன்னைக்கு டிரா பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2, 3 கேட்ச் விட்டுட்டாங்க. டீகாக்கு கேட்ச் விட்டாங்க. நிக்கோலஸ் புரனுக்கு கேட்ச் விட்டுட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. ஒரு கேட்சஸ் வின் த மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க கேட்ச் விட்டதால பார்த்தீங்கன்னா, இவங்களோட 2 பேத்தோட ஸ்கோரே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 120 ரன்ஸ். இவங்கள வந்து இயர்லியாவே விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா, இவ்வளோ ஸ்கோரே வந்திருக்காது. 160, 150 இந்த மாரி ஒரு ரேஞ்சுல இந்த டீம வந்து அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா, அந்த டீம் பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான தோல்விய சந்திச்சு, இந்த அளவுக்கு நின்றுக்கிறதுக்கு காரணமே இவங்களோட ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். நல்ல ஹெவியான ஃபீல்டர்ஸ்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன 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 ஒரு மைன்யூட் மிஸ்டேக்லாம் குடுத்து, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேட்சஸ தோத்துருக்காங்க. அதுவும் அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் மட்டும் 2 விக்கெட் இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு பார்ட் டைம் பவுலர், ஆல்ரவுண்டர். ஆனா, இவங்களோட மெயின் ஸ்பின்னரான மயங்க் தாகர், இவரு பார்த்தீங்கன்னா, விக்கெட் எடுக்கல. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ரேஸ் டாப்லி இவரு வந்து ஒரு தரமான பவுலர். இந்த மேட்ச் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இவரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆனா 39 ரன் குடுத்திருந்தாரு. எஸ் தயாள் சூப்பரா போட்டிருந்தாரு. 4 ஓவர் போட்டு 24 ரன் குடுத்து, 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. இதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பவுலிங்னா முகமது சிராஜ். 47 ரன் குடுத்திருந்தாரு 4 ஓவருக்கு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு மோசமா போய்க்கிட்டே இருக்குது. இதே மாரி மோசமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அப்டின்னா, T20 வேர்ல்டு கப்ல கண்டிப்பா அவருக்கு இடம் கிடைக்காது. ஏன்னா, பயங்கரமா அவருக்கு ஆப்போனன்ட்டா இருக்கிற நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் மத்வால் சூப்பரா போடுறாரு. வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டீம்ன்ற பாருங்க. லக்னோ டீம்ல மயங்க் யாதவ் இந்த புது பிளேயர் ரூ. 1,00,000 தான் வாங்குனாங்க. அவரும் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆவேஸ் கான் சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டெல்லி டீம்ல முகேஷ் குமார் சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. அதே அதே மாரி பார்த்தீங்கன்னா, வைபவ் அ சாரி கொல்கத்தா டீம்ல ஒரு புது பிளேயர் அவர் பேர் சரியா தெரியல. அவரு செம்மையா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ஹர்ஷித் ராணா அவரு பேரு. ஹர்ஷித் ராணா. அவரு செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. இந்த மாரி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா முகமது சிராஜ் எக்ஸ்பீரியன்ஸ் முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்றதில்ல. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டீம்ட்ட இருக்குது. 181 ரன் அடிச்சிருந்தாங்க. 182 அடிச்சிருந்தா பெங்களூர் டீம் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பமே அதிர்ச்சியா தான் அமைஞ்சுச்சு. 40 ரன்ல 1 விக்கெட் விழுந்துச்சு. 42ல 2 விக்கெட், 43ல 3 விக்கெட், 58ல 4 விக்கெட்ன்னு சொல்லிட்டு, விக்கெட்டுக்கு மேல விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க டீம்ல திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் பேட்ஸ்மேன் யாருமே சரியா பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா 0 ரன்ல அவுட் ஆனாரு. கேமரன் கிரீன் 9 ரன்ல அவுட்டு. ஃபாஃப் டு பிளெசிஸ் 19 ரன்ல ரன் அவுட்டு. தேவையில்லாத ஒரு ரன் அவுட்டு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, போயிருச்சு. ஆனா, லக்னோ டீம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பரா பவுலிங் போட்டிருந்தாங்க. அதுவும் மயங்க் யாதவ்லாம் பின்னிட்டாரு. சரியான பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு மயங்க் யாதவ். 4 ஓவர் போட்டு அதுவும் பெங்களூர் கிரவுண்ட்ல வெறும் 14 ரன் குடுத்து 3 விக்கெட்டு. போன மேட்சும் ஒரு 3 விக்கெட். இந்த மேட்சும் 3 விக்கெட். தரமா நின்னு பேசுது அவரோட பவுலிங். அந்த அளவுக்கு சூப்பரா போடுறாரு. நவீன் உல்லாக் பார்த்தீங்கன்னா, 25 ரன் குடுத்து 2 விக்கெட்டு. அவ் அவ் அவங்க டீம்லயே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சிவ் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரவி பிஷ்னாய். 3 ஓவருக்கு 33 ரன் குடுத்திருந்தாரு. அவரோட எக்கனாமிக் மட்டுமே 11 அந்த அளவுக்கு அவரு தான் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, செம்ம பெர்ஃபார்மன்ஸ். மணிமாறன் சித்தார்த் நம்ம ஊர்க்காரரு. அவரு பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 21 ரன் தான்.
அவரு செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. கிட்டத்தட்ட 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க இன்னைக்கு லக்னோ டீமு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தொட்டதெல்லாம் தங்கம் அப்படின்ற மாரி எல்லாமே அவருக்கு சூப்பரா அமைஞ்சுச்சு. கடைசியில பார்த்தீங்கன்னா, மஹிபால் லோம்ரோர் ஒரு கேமியோ ஒண்ணு குடுப்பாரு. வின் பண்ணி குடுத்துருவாருன்னு நெனச்சோம். தினேஷ் கார்த்திக் கூட சேர்ந்துட்டு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 250க்கு மேல இருந்துச்சு. ஆனா, அவராலயும் ஒண்ணும் முடியல. ஏன்னா, கூட வந்து நிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆள் யாரும் கிடையல. அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பிளேயர் கூட நின்றிருந்தாரு அப்படின்னா, அவரு சூப்பரா அடிச்சு வின் பண்ணி குடுத்திருப்பாரு. ஆனா, பெங்களூர் டீமோட துரதிர்ஷ்டமா இல்ல என்னன்னே தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச பெங்களூர் டீம் தோத்துட்டாங்க. பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பெங்களூர் டீம் இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு. உமன் பிஎல்ல பார்த்தீங்கன்னா, அவங்க கப் அடிச்சுக்கிறாங்க. ஆனா, இந்த மென்ஸ் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இனிமே தான் நமக்கு தெரியும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.